மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக நம்பியதால் உடைந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். மீனம் ராசியாகிய நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எடுத்து பார்த்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த உன்னதமான குணமே யாரிடமும் காட்டும் நிபந்தனையற்ற அன்பு தாங்க. யாரை பார்த்தாலும் நீங்கள் அன்பை உடனே வெளிப்படுத்தி விடுவீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லதை தேடி கொடுத்தாலும் காலங்கள் போக போக நேரங்களும் கை கூட கூட அது உங்களுக்கு பிரச்சனைகளாகவே மாறிக்கொண்டே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அன்பை உங்களுக்கு ஒரு மாபெரும் சாபமாக மாறியதுதான் கசப்பான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பழகிய மனிதர்களையோ அல்லது உங்களின் வாழ்க்கைக்குள் வந்தவர்களையோ சாதாரண மனிதர்களாக பார்க்காமல் தெய்வத்தை போல கண்மூடித்தனமாக அதிகமாக நீங்கள் நம்பிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்திருக்கும். உங்களின் ரகசியங்கள், உங்களின் பலவீனங்கள், உங்களின் பொருளாதார நிலைகள் என அத்தனையையும் அவர்களிடம் நீங்கள் அப்படியே அர்ப்பணித்திருப்பீங்க. ஆனால் இந்த உலகம் மிகவும் சுயநலமானது என்பதை உங்களின் மென்மையான இதயம் உணர தவறியிருக்கும். அதை நீங்கள் உணராமல் இருப்பதால் மட்டுமே இந்த உலகம் உங்களை இதுவரைக்கும் ஏமாற்றி கொண்டே தாங்க இருந்திருக்கும். நீங்கள் யாரையெல்லாம் உங்களின் உயிர் என்று நம்பினீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களின் சுயநலத்திற்காக உங்களை மிக சாதாரணமாக பயன்படுத்திவிட்டு உங்களின் நம்பிக்கையை நடுவழியில் சுக்குநூறாக உடைத்து போட்டும் பேர்ந்திருப்பாங்க. அந்த துரோகங்களால் நீங்கள் உள்ளுக்குள் நொறுங்கி போன நொடிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை ஒட்டுமொத்தமாக நிலைக்குலைய வைத்தது என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்தும் எரிந்திருக்கும். ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய மனதை நிச்சயமாக சிதைத்து இருந்திருக்கும். நீங்கள் இயல்பாகவே மிகவும் மென்மையான சுவாசம் கொண்ட ஒரு மனிதர்கள். யாராவது உங்களிடம் சத்தமாக பேசினால் கூட உங்களின் மனமானது தாங்கிக் கொள்ளாது. யார் அவர்கள், எதற்கு இப்படி பேசினார்கள் என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கில் நீங்கள் நினைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நினைப்பீர்களை தவிர ஒருபோதும் நீங்கள் சண்டைக்கு செல்ல மாட்டீங்க. யாராவது சத்தமாக பேசினால் கூட உங்களின் மனமானது தாங்கிக் கொள்ளாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உங்களின் உயிராக மதித்த ஒரு நபர் அல்லது உங்களின் முன்னேற்றத்திற்கு பின்னால் இருப்பார் என்று நீங்கள் நம்பிய அந்த ஒரு மனிதர் உங்களை பார்த்து சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் சாதாரண வார்த்தைகள் கிடையாது, கொடூரமான அந்த ஒரு வார்த்தை உங்களின் இதயத்தையே அடியோடு சிதைத்து போட்டிருக்கும். இவர்கள் இப்படி கூறுவார், என்னுடைய வாழ்க்கையில இவர் என்னை இவ்வளவு கேவலப்படுத்துவார் என்று நான் நினைக்கவே இல்லை என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளையும் கஷ்டங்களையும் அந்த ஒரு நாளில் உங்கள் மீது நிச்சயமாக அது புரியவும் வைத்திருக்கும். உங்களின் தூய்மையான பாசத்தையோ அல்லது உங்களின் தகுதியையோ கொச்சைப்படுத்தி உங்களின் மனசாட்சியை குத்தி கிழிப்பது போல் சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தை உங்களின் நெஞ்சில் ஒரு மரண அடியைப் போல விழுந்திருக்கும். அந்த ஒரு அடியானது இன்னும் உங்களுடைய மனதை விட்டு போகாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் உங்களின் நாடி துடிப்பு நின்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். வெளியில் எந்த ஒரு சண்டையும் போடாமல் அந்த வார்த்தையை அப்படியே விழுங்கி கொண்டு நீங்கள் மௌனமாக நின்ற அந்த தருணங்கள் இன்றும் நினைத்தாலும் உங்களின் நெஞ்சுக்குள் இரத்த கண்ணீரை வளவரைக்கும் ஆறாத ஒரு வடுவாக இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் காதலித்து தான் உங்களுடைய காயமாக மாறியிருக்கும். உங்களுடைய ராசிக்கு அன்பு மற்றும் காதல் என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு உன்னதமான ஆன்மீகத்தின் ஒரு தேடல் போன்றது. நீங்கள் ஒருவரை நேசிக்க தொடங்கிவிட்டால் உங்களை முற்றிலும் மறந்துவிட்டு அவர்தான் உங்களின் ஒட்டுமொத்த உலகம் என்று வாழத் தொடங்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனாலும் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் காதலித்த அந்த ஆழமான காதல் தான் இன்று வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காயமாகவே மாறியும் இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த தூய்மையான காதலுக்கு பிரதிபலனாக உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமும் புறக்கணிப்பும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவமானங்களும் மட்டுமே தாங்க. உங்களின் அசாத்திய பாசத்தை உங்களின் பலவீனமாக நினைத்து அவர்கள் உங்களை நடுவழியில் தவிக்க விட்டு போன போது உங்களின் ஒட்டுமொத்த உலகமே இருண்டு போனது போல் இருந்திருக்கும். அந்த உன்னதமான காதலின் நினைவுகளும் ஏமாற்றங்களும் இன்றும் உங்களின் நெஞ்சுக்குள்ள ஒரு தவிக்கும் நெருப்பாக எரிந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாக இருக்கும். காதல் வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செட் ஆகாது. அதுவும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக நடந்திருக்கிறதா பொய்யாக நடந்திருக்கிறதா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் மீனம் ராசியான நீங்கள் எப்போதுமே உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் தியாகம் செய்த ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் தான் நீங்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பலமுறை மனமுடைந்தும்
தனிமையில் அழுது கொண்டிருந்த போது நம்முடைய மனக்காயங்களை ஆற்ற யாரிடமும் உண்மையான பாசம் இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான நாட்களாகத்தாங்க இருக்கும். இதோ இப்போது காலம் உங்களின் பக்கம் திரும்பி இருப்பதால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் நிபந்தனையற்ற அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் அதனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நம்முடைய குடும்பம் நமக்கு உதவி செய்யுமா, போதுமான அளவுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் போறீங்க. உங்களின் இத்தனை கால தியாகங்களையும் உங்களின் மென்மையான குணத்தையும் அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டு உங்களின் மனக்காயங்களுக்கு ஒரு மருந்தாக மாறப்போகிறார்கள். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ உறவுகள் உங்களை ஏமாத்திருப்பாங்க. அவர்கள் அனைவருமே இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்வாங்க. உங்களின் உண்மையான மனதையும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதானது வருத்தப்படும், எந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் காயங்கள் இருக்கும் என்பதையும் இந்த உலகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக எடுத்துக்காட்டும். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து கிடைக்கப் போகும் இந்த உன்னதமான பாசமும் உங்களின் நீண்ட கால ஏமாற்றங்களை அடியோடு குணப்படுத்தி உங்களை ஒரு புதிய மனிதராக நிம்மதியுடன் வாழ வைக்கப் போகிறது. நீங்கள் நினைக்காத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீங்கள் எத்தனையோ முறைகள் எல்லோரோடும் தூய்மையான அன்போடு பழகியிருந்தாலும் உங்களின் மென்மையான குணம் காரணமாக உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை எப்போதும் மிக சாதாரணமாக பயன்படுத்திவிட்டு காயப்படுத்திவிட்டு போயிருப்பாங்க. அதிலும் உங்களை பிடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று உங்களிடம் மன்னிப்பு கேட்பது போல கூறி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் அவர்களுக்கு தேவையான சில உதவிகளையும் உங்களிடம் இருந்து பறித்து விட்டு சென்று இருப்பார்கள். அந்த சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, இருந்தும் நம்முடைய இதயத்தை ஏன் இந்த உலகம் இவ்வளவு கொடூரமாக சிதைத்து கொண்டு இருக்கிறது என்ற வேதனை உங்களுக்குள்ள நீண்ட நாட்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் தவறுகள் செய்யவில்லை, இருந்தாலுமே நீங்கள் தவறுகள் செய்யாமல் அமைதியான நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பதால் உங்களை சுற்றி உள்ள நபர்கள் அனைவருமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் திட்டமிட்டு கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அதனால மட்டுமே தாங்க நீங்கள் வேதனை மிகுந்த நாட்களை தினசரியும் நீங்கள் அனுபவித்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இப்போது கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தினால் உங்களை ஆழமாக காயப்படுத்தி உங்களின் நல்ல குணங்களை கொச்சப்படுத்தி உங்களின் மன அழுத்தத்திற்கு காரணமான இருந்த பின்னணி மனிதரின் உண்மை முகம் என்ன என்பது அப்பட்டமாக உங்களுக்கு தெரிய வரப்போகிறது. வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவர் உங்களை ஏன் காயப்படுத்தினார்கள், அவருக்கு பின்னால் இருந்த சூழ்ச்சிகள் என்ன என்பது ஆதாரங்களுடன் உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலைகள் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறது. இந்த சமூகத்தின் முன்னிலையில் உங்களின் தூய்மையான அன்பு நிரூபிக்கப்பட்டு உங்களை வதைத்த தங்களின் தவறை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. இதெல்லாமே நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில கிரகநிலைகள் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறது. இந்த சமூகத்தின் முன்னிலையில் உங்களின் தூய்மையான அன்பு நிரூபிக்கப்பட்டு உங்களை வதைத்தவர்கள் தங்களின் தவறை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய நாள்